தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். போப்பாண்டவரை கொல்ல சதி. போப்பாண்டவரை கொல்ல சதி. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் தன்னுடைய 87வது வயதில் உடல்நலக்குறைவினால் அவதிப்பட்டு வந்தார். கடந்த ஒரு சில ஆண்டுகளாக வெளிநாடு பயணம் செல்வதை தவிர்த்து வந்தார். தன்னுடைய உடல்நிலையை பொருட்படுத்தாது தென்கிழக்காசிய நாடுகளுக்கு 12 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். முதல் கட்டமாக அதில் இந்தோனேசியா சென்றார். அங்கு மக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். இந்தோனேசியா அதிபர் மாளிகைக்கு சென்றார். அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்பு இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள ஒரு பள்ளிவாசலுக்கு சென்றார். அந்த பள்ளிவாசலை பார்வையிட்டார். அந்த பள்ளிவாசலின் இமாமும் போப் பிரான்சிஸும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருவரும் இணைந்து வன்முறைக்கு எதிராக குரல் கொடுத்தனர். போப் பிரான்சிஸ் அவர்களுடைய வருகையை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. ஜகார்த்தாவின் புறநகர் பகுதியில் சந்தேகத்துக்கு இடமான 7 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் விசாரித்ததில் பள்ளிவாசலுக்கு போப் பிரான்சிஸ் சென்றதால் ஆத்திரமடைந்ததாகவும் அதனால் அவர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாகவும் அந்த 7 பேரில் ஒருவர் கூறியதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் போப்பாண்டவரின் பயணத்தை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்ததும் கொல்ல திட்டமிட்டிருந்ததும் தெரிய வந்துள்ளது. இதனால் போப் பிரான்சிஸ் அவர்களை கொல்ல திட்டமிட்டிருந்த தகவல் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.